ஜெய் ஸ்ரீராம். பெரிய மனிதன் எத்தகைய செயல்களை செய்கின்றானோ அதையே பொதுமக்களும் பின்பற்றுகின்றனர். தன் செயல்களால் எந்த தரத்தை அவன் உவமையமைத்து காட்டுகின்றானோ அதையே உலகம் முழுவதும் பின்பற்றுகின்றது. பகவான் கிருஷ்ணர், அத்தியாயம் 3, ஸ்லோகம் 21. மன்னர் எவ்வளியோ மக்களும் அவ்வளி. ஒரு சிறந்த தலைவனாலதான் ஒரு சிறந்த கூட்டத்தை உருவாக்க முடியும். ஒரு சிறப்பான ஆசிரியர்னாலதான் ஒரு சிறப்பான ஒரு மாணவனை உருவாக்க முடியும். அப்போ தலைமை பொறுப்புல இருக்கிறவங்களுடைய ஒவ்வொரு செயல்களும் மக்களுக்கு நல்ல விதமான ஒரு உவமையை காட்டணும் அப்படிங்கறதான் பகவான் கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்து மூலமா சொல்லியிருக்காருங்க. ஒரு நாட்டுல தலைமை பொறுப்புல இருக்கிற ஒரு தலைவன் தப்பு பண்ணும் பொழுது மக்களும் அதே தப்ப ரொம்ப எளிமையா பண்ணுவாங்க. தலைமை எந்த வழியில போகுதோ தொண்டனும் அந்த வழியில தான் போவா. முன்னாடி எல்லாம் மன்னராட்சியில் இருக்கிறப்ப பொதுமக்கள் மேல நமக்கு யாரு தலைவரா வரணும் அப்படிங்கறத செலக்ட் பண்ண முடியாது. ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல நமக்கு யாரு தலைவரா வரணும் அப்படிங்கறத 5 வருஷத்துக்கு ஒருக்கா நம்மளே செலக்ட் பண்ணாங்க. அந்த சமயங்கள்ல நம்மளுடைய சந்ததி, நம்மளுடைய காலகட்டங்கள் எந்த மாதிரி போகணும் அப்படிங்கறத முடிவு பண்ணி சொற்ப காசுகளுக்கு விலை போகாம நம்மளுடைய சிறந்த தலைவனை நம்மளே தேர்ந்தெடுக்கலாங்க. ஜெய் ஸ்ரீராம்.